அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனை ஒண்ணு பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஏனென்று வழக்காடு மன்றத்தின் டிரெக்ஷன்ல தான் இப்ப இடி இன்னும் அந்த சோதனையை அதிகரித்திருக்கிறாங்க. வழக்காடு மன்றம் என்ன சொன்னது? ஒரு துறையில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுல ஷீல்டு பண்ணிக்கிறாங்க. பெண்கள்லாம் அதிக நேரம் இருக்கிறாங்க. அவர்களை பெண்களை காரணம் காட்டி பெண் அலுவலர்களை காட்டி நீங்க விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நிப்பீங்க நமக்கு தான் தெரியுமே. யாரெல்லாம் கூட இருந்தாங்க 1000 கோடி ஊழல்ல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட திரைப்படத்திற்கு பைனான்ஸ் பண்ணாங்க? இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பெரிய பெரிய ஜெயண்ட்லாம் வரப்போகுது. பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறீர்கள். அதனால மக்கள் வரி பணம் யாரெல்லாம் சுருட்டினார்களோ அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். கேளுங்கப்பா. கூட்டணி இல்ல, அது இபிஎஸ்க்கு அமித்ஷாவுக்கு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். கீழ இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கலன்னு சொல்லி திரு ஆர் எஸ் பாரதி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. ஆர் எஸ் பாரதிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். காங்கிரஸ் உங்ககிட்ட இருக்க கூட்டணி என்ன கூட்டணி? ஒப்பந்தமா? நீங்க இலங்கையில தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். என்ன நியாயத்தில் வைத்திருக்கிறீர்கள்? இத உங்க ஸ்டாலினையே உள்ள போட்டாங்களே எமர்ஜென்சி பீரியட்ல. எதை வைத்து நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கிறது ஒப்பந்தம். இன்னும் சொல்ல போனா அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆர் எஸ் பாரதி சொல்றாரு, இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு. அதனால திமுக கூட்டணி இப்ப வெள்ளவெளுத்து போயிருக்கிறது. அதனால ஆர் எஸ் பாரதி எதையான ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார். அவ்வளவுதான். நன்றி. பாமகவுல அன்புமணிக்கு ராமதாஸுக்கு விரிசல் அதிகமாயிட்டே போகுது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் அது விரிசல்லாம் பார்க்கல. அது ஒரு கட்சியில சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம். அதெல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான். இல்ல அதுதான் நாங்க யார் யாரெல்லாம் எங்களோடு இருந்து இப்போ எங்களோட தானே இருக்கிறாங்க. எங்களோட தானே இருந்தாங்க அவங்க. இப்ப சமீபத்து கூட்டணியில எங்களோட தானே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, பெரியவர் ராமதாஸ் போய் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படிப்பா? அதனால அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. அவ்வளவு. இன்னொரு கட்சியை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல அதான் சொல்றேன். அவங்களோட கருத்து அவங்ககிட்ட கேளுங்க. நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வேற என்னென்ன சின்ன சின்ன கருத்து இருந்தா நீ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்ல அததான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நாங்க இப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா இவங்க என்னது முரசொலியில என்ன இது என்ன கல்யாண பந்தமா? மகிழ்ச்சியா இருக்கிறோம். கல்யாண பந்தத்தோட மேலேயே எங்க கூட்டணி மகிழ்ச்சியா இருக்கிறது என்பதை நான் மீதும் பதிவு செய்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.